இப்போ வந்து அண்ணனுக்கு 2 பசங்க சரியா, பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு. அதனால் பேச்சு இல்லை, பையனுக்கு மட்டும். பிள்ளைக்கு வந்து கிரக இருக்காதா பையனுக்கு, முதல் பையன் கிரக இருக்கா. 2வது பையனுக்கு 2 பேருக்கு கிரக காரி இருந்தால் இருக்குன்னு சொன்னால், இல்லைன்னா இல்லைன்னு சொன்னால். அந்த மயனுக்கு நல்லவா கொடுக்க வரேன்னு என்னை பெற்ற ஆத்தா ஈஸ்வரி தாய் மாதிரியாத்தான் அந்த மயன் வந்து இறங்கி பேசுகிறேன். எனக்கு உறுதியாக கொடுங்கம்மா, என்னை பெற்ற அம்மா உறுதியாக கொடுங்க. எனக்கு நெட்டவா கொடுக்க விட்டா அவள் வந்து இறங்கி பேசணும். வரவங்க எனக்கு தரலாம். அந்த மயன் தேடி வந்திருக்காங்க. கொடுத்தா வெற்றிலையில் பார்த்து சொல்லி இது அவங்க உங்கள் குலசாமி என்ன பிரச்சனை இதெல்லாம் வரும். நூலோட கும்பில் தெய்வம் காட்சிக்கு வரலை. இல்லாட்டி எடுத்தோடனே எல்லாருமே தெய்வத்தை சொல்லிடுவேன். உங்களுக்கு வந்து தெய்வமே தலையில் தான் கிடக்குது. இப்போ சாமியாக நம்ம நேராக இருந்தாதே நமக்கு ஒரு நல்லது செய்யும். சாமியே வந்து தலையில் தான் இருக்குது. அதாவது தெய்வ ஒத்தாசை உங்களுக்கு இல்லை இதில் சரியா, ஒத்தாசை இல்லை. இல்லாட்டி எவ்வளவோ பேத்துக்கு நான் வந்து செஞ்சு யூடியூப்பில் பாருங்கள், எவ்வளவோ பேத்துக்கு சாமி சொல்லியிருப்பேன். நீ பெண் தெய்வம் வணங்குறீங்க, 2 தெய்வம் வணங்குறீங்க, இந்த கை அடுக்கடுக்காக உள்ள சாமி, ஆண் தெய்வம் பெண் தெய்வம், அந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பேன். ஆனால் உங்களுக்கு தெய்வம் வரல. நான் ஒரு வெத்தலையில் பார்க்குறப்போ பூராமே தலையில் தான் தெரியுது. அப்படி இருக்கக்கூடாது. தாய் சரி பிடிச்ச துணுவாச்சு இப்போ தெய்வத்தாசை வரணும். தாய் பெத்தம்மா அந்த மயனுக்கு வரணும். தெய்வத்தாசை இருந்தால் அப்படியே துணு நிற்கணும் தான் நிற்கிறாங்க. ஆனால் அந்த கோபுரம் இல்லை, அழிஞ்சிருச்சு. இது வந்து கோபுரம் அழகாக இருக்கும், ஆர்ச்சி மாதிரியே இருக்கும். பார்த்தா பிடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். நல்லா தெய்வம் நிற்கிறவங்களுக்கு இது வந்து அழகாக அப்படி தெரியும், பார்க்கவே ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் சரியா, பரவாயில்ல. எதுனாலே நம்ம கேட்டுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியானே.